Breaking news. The last 5 years, RBI has announced reduction in repo rate. 6.5%லேருந்து 6.25% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பர் நியூஸ் இல்லையா? இதனால் என்ன பெனிஃபிட்? ரெப்போ ரேட்னா என்ன? இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ரெப்போ ரேட்டுன்றது ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் லெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ரெப்போ ரேட். கமர்ஷியல் பேங்க்ஸ் கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும் போது நமக்கு கொடுக்குற லோனையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுப்பாங்க. இதனால் எக்ஸிஸ்டிங் பாரோவர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்? ஆல்ரெடி நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் செலுத்துகிற இஎம்ஐயில் இன்ட்ரெஸ்ட் பார்ட் கம்மியாகி பிரின்சிபல் பார்ட் அதிகமாகும். அதனால் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் நீங்கள் செலுத்த வேண்டிய இஎம்ஐ கண்டிப்பாக கம்மியாகும். புது பாரோவர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிடக்ஷனால் உங்களோட எலிஜிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கிடைக்கும். இது எந்த மாதிரி லோனுக்குலாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் லோன், கார் லோன், பர்சனல் லோன், மெஜாரிட்டியாக இந்த 3 லோனுக்கு இது அப்ளிகபிள் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்? புதுசாக நீங்கள் ஒரு வீடு கட்டணும், அசட் பில் பண்ணணும், வீடு வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா இதுதான் ரைட் டைம். அவைல் ஃபார் ஹோம் லோன் பிகாஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி உங்கள் ட்ரீம் காரை வாங்கணும்னா இட்ஸ் அ ரைட் டைம். இப்போ 2 விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. எக்ஸிஸ்டிங் பாரோவர்ஸ் என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நியூ பாரோவர்ஸ் என்ன பண்ணணும்? நியூ பாரோவர்ஸ் ஜஸ்ட் வெயிட். எல்லா பேங்க்கும் இப்போ ரிடக்ஷன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ண உடனே நீங்கள் உங்கள் புது லோன் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸிஸ்டிங் பாரோவர்ஸ் ரிடக்ஷன் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே உங்கள் பேங்க்குக்கு போய் உங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள். புது அமார்டைசேஷன் ஷெடியூல் வாங்குங்க. நம்பர் ஆஃப் மந்த்ஸ் கம்மியாக இருக்கான்னு தயவுசெய்து செக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் 8am Richness சேனல். தேங்க்யூ.